ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஷினில் பார்க்கலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி இந்த குவாட்ரிலேட்ரலில் ஏசியும் ஏடியும் ஈக்குவல்ட்டாங்க. ஏபி பைசெக்ஸ் ஆங்கிள் ஏ. அப்படி ஏபி பைசெக்ஸ் ஆங்கிள் ஏன்னா ஏபி லைன் ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஷோ தட் இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இப்படி எழுதிக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ஏபிடி ஃபஸ்ட்டு கான்க்ருவன்ஸ்னு என்ன பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் அப்படியே ஈக்குவல் ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ரெண்டுத்துலேயும் என்னென்ன ஈக்குவலாக இருக்கோ காமனாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏசி ஈக்குவல் டு ஏடி, அது ஒரு சைடாக. அதுக்கப்புறமா இது இங்கே கொடுத்துட்டாங்கல்ல ஏபி பைசெக்ஸ் ஆங்கிள் ஏ, இது ரெண்டு ஈக்குவல். இப்போ ஆங்கிள் சிஏபி ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏ. இது ஆங்கிள். அடுத்தது ஏபிங்கிற லைன் என்ன, ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கா, அப்போ அதையும் எழுதிக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி, இது ஒரு சைடு. இப்போது பை எஸ்ஏஎஸ் ரூல், இது ஒரு கான்க்ருவன்ஸ் ரூல். இந்த ரூல் படி ட்ரையாங்கிள் ஏபிசியும் கான்க்ருவன்ஸ் டு ட்ரையாங்கிள் ஏபிடி. இது என்ன சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கான்க்ருவன்ஸ் சிம்பிள். ஒரு வாட்டி கான்க்ருவன்ஸ்னு எழுதாமல் நம்ம இந்த சிம்பிள் போட்டுக்கிட்டால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாய்.